ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப்பம் பூ போல் எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த அளவுகள் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுகளில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதே அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும். இன்றைக்கி நான் நல்ல உளுந்து எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு உளுந்து. அதில் வெந்தயம் சேர்த்து வச்சுருக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவில் போட்டுக்கோங்க. இது 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும், 2 பேருக்கு தான் செய்யணுன்னா கப்லேயே சின்ன கப்பு ஒரே அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதே அளவில் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தும் வெந்தயமும் சேர்ந்து இருக்கிறத நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். இதை மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். போடும் போது தான் அது நல்லா பஞ்சு மாதிரி நமக்கு ஆப்பம் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஆட்டி பஞ்சு மாதிரி அந்த உளுந்த மாவு வந்துடும். அதுக்கப்புறமா சாஃப்டான உளுந்த மாவு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்குறோம்ல, அதை இது உள்ளே போடணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஸ்பாஞ்சான நல்ல உளுந்த மாவு கிடச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா ஊற வச்சுருக்குறோம்ல, இதுவுமே 2 மணி நேரத்துக்கிட்ட ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு பார்த்திங்கன்னா, இப்படி அரிசி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த அரிசிக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதான் இந்த ஆப்பத்துக்கு அளவு. இப்போ நம்ம அந்த தண்ணியோடையே சேர்த்து கழுவி நல்லா வச்சுருக்கிற அந்த தண்ணியோடையே சேர்த்து கிரைண்டரில் போட்டுடலாம். போட்டு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இது அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு இப்படி பார்த்திங்கன்னா ரவா பதத்துக்கு கொஞ்சம் கீழே அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கிரைண்டர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. பாத்திரத்துக்கு மாற்றும் போது நமக்கு பாத்திரத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மாவு பொங்கி வரும் பார்த்திங்களா, அப்போ அது வர்றதுக்காக இருக்கணும். ஏன்னா இந்த மாவு நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு இட்லி மாவை விடையுமே இது நல்லா பொங்கி வரும். இதை நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்காவது பொங்கி வர்றதுக்கு விட்டுறணும். உப்பு ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் உப்பு போட்டு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. கம்மியான அளவு அரைச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நேற்று எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் கம்மியான அளவுக்கு தான் மேலே நமக்கு இருக்குது. இது எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும். இதை நம்ம கலக்கிக்கலாம். கலக்குனிங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஆப்பத்துக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த ஓரத்துலலாம் முறுமுறுன்னு வரும். நடுவில் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கிறேன். இரும்பு ஆப்பச்சட்டி வச்சுருக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது மாவு நல்லா பக்குவமாக வந்துச்சுன்னா, பக்குவமாக நம்ம அரைச்சிருந்தோன்னா இதே அளவு போட்டு நீங்கள் பக்குவமாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம இரும்பு ஆப்பச்சட்டியில் ஊற்றினாலுமே ஆப்பம் ரொம்ப சூப்பராக வரும், ஒட்டாமல் வரும். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி, இரும்பு சட்டிங்கிறதுனால எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான்ஸ்டிக்னால் நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதே போல் ஆப்பம் ஊற்றும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ஆப்ப சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும் மாவையே. நீங்கள் சூடு இல்லாதப்போ ஊற்றுனீங்கன்னா ஆப்பம் வராது, சட்டியிலே ஒட்டிக்கும் வராது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ப சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும் ஆப்பம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சைட்லலாம் நல்லா மொறுமொறுன்னு, நடுவில் நல்லா பஃபியாக வந்திருக்கு.
எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இரும்பு ஆப்பச்சட்டியில் ஊற்றுறதுனால நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு சூப்பராக வந்திருக்கு. அடுத்த ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல சட்டி வந்து காஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்த ஆப்பத்துக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதிலே வந்துடும். இப்போ பூ போல் ஆப்பம் எப்படி சுடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி நம்ம பண்ணோன்னா அது பூ டிசைன்லேயே நமக்கு ஆப்பம் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஆப்பம்லாம் நல்லா சுட ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த போல் நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் இதை போல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சைடில் ஃபுல்லாக இதுலேயுமே மொறு மொறுன்னு வந்துருச்சு. நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம சேனலில் இதை போல் டிப்ஸ் வீடியோஸ், நல்ல டிஃபன் வெரைட்டிஸ் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆப்பம் ஊற்றும் போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதே போல் லைட்டாக கலக்கிக்கோங்க. இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும், ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கலக்கிக்கோங்க, கலக்கிட்டு ஊற்றுங்க. இது வந்து ரவுண்ட் ஆப்பம். இதிலே நிறைய முட்டை ஆப்பம் அந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இது பாருங்கள், நம்ம சூப்பராக நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் இதே அளவு போட்டு அரைக்கும் போது அது வந்து ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். உளுந்து வந்து அதிகமாக போட்டுட்டா ஒட்டும், உங்களுக்கு ஸ்பாஞ்சியாகவும் வராது. அதனால் இதே அளவில் கரெக்டாக போடுங்க. ஆப்பச்சட்டி வாங்கும்போது இந்த மாதிரி கைப்பிடி வச்சு வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக ஒன்று சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பூ போல் உள்ள ஆப்பம். இதுவுமே சூப்பராக டிசைனாக வந்திருக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், தொட்டு பார்த்தா தெரியும். நடுவில் ஈஸியாக நமக்கு நான்ஸ்டிக் போலையே இந்த ஆப்பம்லாம் சூப்பராக வந்துடும். இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பம் வந்து ஒரு சில நேரம் அரிசி அந்த மாவு அந்த இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஹார்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கடையில் ஆப்ப சோடான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் காலையில் நம்ம கலக்கும் போது லைட்டாக போட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக, கன்ஃபார்மாக சாஃப்டாக இதே போல் ஆப்பம் சுடலாம். இதே போல் நீங்களும் மொறுன்னு சாஃப்டான ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.